எல்லாரும் நிறைய நாள் வாழணும், அதுவும் ஹெல்தியா வாழணும்னு தான் நினைப்போம். நாம எல்லா நாளும் ஹெல்தியா இருக்க சிர்கேடியன் ரிதம்னா என்ன, அது எப்படி நம்மள ஹெல்தியா வச்சுக்கும், அது சரியா இல்லைன்னா எப்படி நோய்கள் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரியாததுனால தான் நம்மள நிறைய பேர் நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியலை எட்டாம இருக்கோம். நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், கிரானிக் டிசீசஸ் இருக்கு. இது வராம அவாய்ட் பண்ணவும், வந்ததுக்கு அப்புறம் அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணவும் ஒரு பெஸ்ட் மெத்தட் தான் இந்த சிர்கேடியன் ரிதம். சிர்கேடியன் ரிதம் பத்தின இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே போன எபிசோட்ல பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த எபிசோட் பார்த்துட்டு இந்த எபிசோடுக்கு வாங்க. இந்த சிர்கேடியன் ரிதம் மெயின்டைன் பண்ணி ஹெல்தியா இருக்கிறதுக்கு 6 வழிகளை ஒரு டெட் டாக்ல சொல்லியிருக்காரு சச்சின் பாண்டா. சச்சின் கலிபோர்னியால இருக்கிற சால்க் இன்ஸ்டிடியூட்ல ப்ரொஃபசர். அந்த 6 வழிகள் என்னென்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போகலாம். நம்ம பாடியில் இருக்கிற செல், ஜீன், ஆர்கன், கெமிக்கல்ஸ் எந்த நேரத்தில் ஆன் ஆகி ஆஃப் ஆகணும்னு முடிவு பண்ணுற சாஃப்ட்வேர் தான் இந்த சிர்கேடியன் ரிதம். நமக்கு நோய்கள் வராமல் தடுக்கவும், ஏதாவது அடிபட்டா கூட அதிலிருந்து நம்ம சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கும் இந்த சிர்கேடியன் ரிதம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இவ்வளோ முக்கியமான இந்த சாஃப்ட்வேரை நாம கெடுக்காம இருக்க ஒரு 6 வழிகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், 8 மணி நேர தூக்கம். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்துக்கு தூங்க போகணும். 8 மணி நேரம் பெட்ல இருந்தாதான் அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் நாம தூங்குவோம். இந்த டீப் ஸ்லீப்ல தான் நம்ம சிர்கேடியன் ரிதம் படி பிரெயினையும் பாடியையும் ரிப்பேர் பண்ற ஹார்மோன்ஸும் கெமிக்கல்ஸும் சுரக்க ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன், 1 மணி நேரத்துக்கு சாப்பிடாதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே எதுவும் சாப்பிடாதீங்க. ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க. நம்ம பாடி தூக்கத்துல இருந்து வெளியில வந்து ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிக்க 1 மணி நேரம் அட்லீஸ்ட் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சாப்பிட்டா அதை ப்ராப்பரா டைஜஸ்ட் பண்ற சக்தி பாடியில இருக்காது. தேர்ட் ஒன், டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் இல்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதுதான் ரொம்ப முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரே டைமுக்கு ரெகுலரா சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து மேக்ஸிமம் 12 ஹவர்ஸ்க்குள்ள டின்னரை முடிக்கணும். அப்பதான் பாடி ரெஸ்ட் மோட்ல ரிப்பேர் பண்ற வேலையை பண்றதுக்கு டைம் இருக்கும். ஃபோர்த் ஒன், 30 நிமிஷம் சன்லைட். மினிமம் 30 நிமிஷம் வெயில் படுற மாதிரி வெளியில இருக்கணும். அப்பதான் நம்ம பாடி கிளாக் டே அண்ட் நைட்டுக்கு செட் ஆகி அதோட வேலையை கரெக்டான டைமுக்கு பண்ணும். இது விட்டமின் டி கிடைக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் ஒன், 30 நிமிஷம் வாக்கிங் இல்ல எக்ஸசைஸ். ஈவினிங் டைம்ல ஒரு 30 நிமிஷம் வேகமா வாக்கிங் போறது இல்ல எக்ஸசைஸ் பண்றது நம்ம மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அது நைட்ல டீப் ஸ்லீப் வரதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சிக்ஸ்த் ஒன், ஈவினிங் டைம்ல 2-3 மணி நேரத்துக்கு லைட்டை டிம் பண்ணணும். தூங்க போறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றத முடிச்சிடணும். லைட் எல்லாத்தையும் டிம் பண்ண ஆரம்பிங்க. இதனால நம்ம நைட் ஹார்மோன் மெலட்டோனின் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும், டீப் ஸ்லீப் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சாலே பல வியாதிகள் வராது. இந்த 6 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.